நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் இம்மானுவேல். திருச்செங்கோடு மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் தற்பொழுது மழை மேகங்கள் திரண்டு காணப்படுவதை நம்மால் தெள்ளத் தெளிவாக பார்க்க முடிகிறது. அது மட்டுமல்லாது ஜவ்வாது மலைக்கு மேற்கே இருக்கக்கூடிய பரப்பில் இதுவும் நாம் எதிர்பார்த்திருந்த பகுதி தான். இதற்கு முந்தைய தினங்களிலேயே ஜவ்வாது மலைக்கு மேற்கே இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு ஜாகிரபிக்கல் அட்வான்டேஜ் என்பது இந்த காலகட்டத்தில் இருக்கிறது என்பதை நம்ம விளக்கியிருந்தோம். ஸோ ஜவ்வாது மலைக்கு மேற்கே இருக்கக்கூடிய திருப்பத்தூர் மாவட்டத்தினுடைய தென்கிழக்கு பகுதிகளின் சில இடங்களில் மழை மேகங்கள் பரவலாகவே காணப்பட்டு கொண்டிருக்கிறது. இவை தவிர்த்து கடலூர் மாவட்ட மேற்கு பகுதிகளிலும் மழை மேகங்கள் திரண்டு காணப்படுகிறது. அதாவது இப்போதான் பார்த்தீங்கன்னா இன்டென்ஸாக தொடங்கி இருக்குது. சில இடங்களில் வலுவான மழை மேகங்களாகவும் அவை தென்பட்டு கொண்டிருக்கிறது. நேற்றைய தினமும் இந்த மாதிரி தான் இருந்தது. கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், கடலூர் மாவட்ட மேற்கு பகுதிகள். ஸோ அங்கே தான் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஸ்டார்ம் ஃபார்மேஷன் என்பது உருவாகி அதன் பிறகு இன்டென்ஸ் ஆனிச்சு. இன்றைக்கும் அதே மாதிரியே தான் இருக்குது. ஸோ ஆப்வியஸ்லி நேற்று மாதிரியான ஒரு வானிலை அமைப்பு அடுத்த 24 மணி நேரத்திலும் நிலவ அனைத்து சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது. நேற்று பதிவான மழை அளவுகளுடன் ஒப்பிடுகையில் இன்று சற்று கூடுதலான இடங்களில் மழை பதிவாக கூட வாய்ப்புகள் என்பது இருக்கும். அப்படி இல்லைன்னா நாளைக்கு இன்னும் அதிகமான இடங்களில் மழையானது பதிவாகும். இன்னைக்கு எந்த பகுதிகளில், அதாவது எவ்வளவு பகுதிகளில் மழை பதிவாகுதோ இதனுடன் ஒப்பிடுகையில் நாளைக்கு இன்னும் கூடுதலான இடங்களில் மழை பதிவாக அனைத்து சாத்தியக்கூறுகளும் இருக்குது. ஸோ இப்படி தான் இந்த கண்டிஷன் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இப்போ லாஸ்ட் 24 ஹவர்ஸில் கூட பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டம் மஞ்சளாறு பகுதியில் 45 மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாக இருக்கிறது. பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டையில் 43 மில்லிமீட்டர் அளவு மழையும், பெரம்பலூர் ஆக்சுவல் ரெயின்காஜில், அதாவது பெரம்பலூரில் இருக்கக்கூடிய மெயின் மழை மாநிலம் பார்த்தீங்கன்னா 42 மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாக இருக்கிறது. அதெல்லாம் மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் தான். மழை அளவுகளை இந்த காணொலியின் இறுதியில் நான் பகிர்றேன். இப்போ மழை வாய்ப்புகளை நம்ம பார்க்க தொடங்கலாம். எந்தெந்த பகுதிகளில் மழை சாத்தியக்கூறுகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. இப்போ வட இந்திய பகுதிகளின் நிலவரத்தை பொறுத்த வரைக்கும் தமிழக மழை வாய்ப்புகளை நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த கண்டிஷன்ஸை உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். சுழற்சி இருக்குது, நீடிக்குது. டெல்லியிலலாம் கூட பார்த்தீங்கன்னாக்கா நெக்ஸ்ட் 24 ஹவர்ஸில் சில இடங்களில் வலுவான மழை பதிவாக வாய்ப்பு இருக்குது. அதன் பிறகு இமயமலை அடிவார பகுதிகளுக்கு ஆக்டிவிட்டிஸ் இம்ப்ரூவ் ஆகிட்டனாலே ஆட்டோமேட்டிக்காக இங்கேயும் கண்டிஷன்ஸ் பெட்டராக சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போயே பார்த்தீங்கன்னாக்கா கண்டிஷன்ஸ் சேஞ்ச் ஆகி தான் இருக்குது. இப்போ சில நிமிடங்களுக்கு முன்பாக பதிவாகி இருக்கக்கூடிய அந்த செயற்கைக்கோள் மற்றும் ரேடார் படங்களை நாம் அடிப்படையாக கொண்டு பார்க்கும் பொழுது கூட மதுரை மாவட்டத்தினுடைய புறநகர் பகுதிகளில் கூட, அதாவது மதுரையினுடைய புறநகர் பகுதிகளில் கூட, திருமங்கலம் அருகில், அதே போல் அலங்காநல்லூருக்கு வடக்கே இருக்கக்கூடிய சில இடங்களில், திண்டுக்கல் மாவட்ட கிழக்கு பகுதிகளில் சிறுமலை பாலையூர் இருக்கு இல்லையா, அதற்கு நெருக்கத்தில், ஏன்னா அங்குன்றும் இங்குன்றுமாக மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. ஸோ திருச்செங்கோடு, சங்ககிரி, அதே போல் பவானி அருகிலெல்லாம் மழை மேகங்கள் இருக்குது. நீங்கள் தான் சொன்னோம் உங்களது பகுதியின் நிலவரத்தை. அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா அந்த திட்டக்குடிக்கு கொஞ்சம் நெருக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதிகளில், குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா வெள்ளார், திட்டக்குடிக்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த வெள்ளார் பகுதிகளுக்கு வடக்கே இருக்கக்கூடிய இடங்களில் பரவலாக மழை மேகங்கள் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. அதே போல் செங்கத்திற்கு மேற்கே இருக்கக்கூடிய பகுதிகளில் வளத்தளம்பட்டி, அதே போல் கிளனூர் சுற்றுவட்டார பகுதிகள், கோட்டனூர் சுற்றுவட்டார பகுதிகள், இவைகள்லாம் பார்த்திங்கனாக்கா கிட்டத்தட்ட நம்ம ஜவ்வாது மலைக்கு மேற்கே இருக்கக்கூடிய பகுதி தான். திருப்பத்தூர் மாவட்டத்தை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த ஜவ்வாது மலை பகுதியில் தான் இப்போ மழை மேகங்கள் ஓரளவுக்கு நல்லாவே காட்சியளிக்கிறது. அந்த மழை மேகங்கள் இன்டென்ஸாகவும் இருக்குது. அது உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கணும் இல்லையா? ஸோ அதனால தான் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களது பகுதியின் நிலவரத்தை எங்கள் கூட நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். நிச்சயமாக சில இடங்களில் மழையானது நான் மேற்குறிப்பிட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில் பதிவாகி கொண்டு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் நம்புகிறேன். பரிக்கல் அருகில் இல்லை அதற்கு நெருக்கத்தில் ஏதேனும் இடங்களில் மழை பதிவானால் கூட நீங்கள் ஆச்சரியப்பட தேவை கிடையாது. ஸோ சொல்லுங்கள் நீங்களே, இது நம்ம சொல்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. இப்போ நிகழ்நேரத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை தான் நான் சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட் 24 ஹவர்ஸ் நம்ம பார்க்கும்பொழுது சேலம் மாவட்டத்தில் இப்போ ஆல்ரெடி நம்ம நாமக்கல் மாவட்ட பகுதியான திருச்செங்கோடில் மழை மேகங்கள் இருக்குது. ஸோ சங்ககிரிலையும் அப்பப்போ நம்மளால் மழை மேகங்களை பார்க்க முடியுது. ஸோ சேலம் மாவட்டத்தில் கண்டிப்பாக மழையானது சில இடங்களில் பதிவாக தான் போகுது. நம்ம ஏற்காடு மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கலாம். சேலம், தருமபுரி இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையிலும் ஒரு சில இடங்களில் நம்ம மழையை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நாமக்கல் மாவட்ட பகுதிகளுக்கும் மழை வாய்ப்புகள் என்பது இருக்கும். கரூர், அரவக்குறிச்சி இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில் ஏதேனும் இடங்களில் திடீரென வானம் மிரட்டி கொண்டு மேகமூட்டத்துடன் காணப்பட்டு லேசான மழை பதிவானதென்றால் நீங்கள் மகிழ்ச்சி கொள்ளுங்கள்.
இவை தவிர்த்து திருச்சி மாவட்ட தெற்கு பகுதியான முசிறி, மணப்பாறை இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளிலும் ஒரு சில இடங்களில் மழை பதிவாகலாம். ஏன்னா இப்போ திண்டுக்கல் மாவட்டத்தில், மதுரை மாவட்டத்தினுடைய அந்த வடக்கு பகுதிகளெல்லாம் சில இடங்களில் மழை மையங்கள் இருக்குது. சிறுமலை, பாலையூர் அருகெல்லாம் மழை மையங்கள் இருக்குன்னா உங்களோட கண்டிஷன் அந்த இடங்கள்லையும் ஃபேவராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் அர்த்தம். அதனால தான் நம்ம திருச்சி மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதிகளுக்கும் ஒரு பாசிபிலிட்டியை முன் வைக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம திருவண்ணாமலை மாவட்ட தெற்கு பகுதிகள், கள்ளக்குறிச்சி மாவட்ட பகுதிகள், கடலூர் மாவட்ட பகுதிகள், விழுப்புரம் மாவட்ட பகுதிகள், ஸோ அங்கெல்லாம் வந்து மழையானது அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் பதிவாக வாய்ப்புகள் இருக்கும். இவை போகன்னு நம்ம பார்த்தோம்னாக்கா இப்போ ஜவ்வாது மலை மற்றும் அதன் நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களுக்கும் மழை சாத்தியக்கூறுகள் இருக்குது. இப்போ நம்ம விழுப்புரம் மாவட்டத்தில் மழை மேகங்கள் ஃபார்ம் ஆன பிறகு புதுச்சேரிக்கு அது எந்த அளவுக்கு பாசிபிளாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும். புதுச்சேரி மாவட்டத்தில் நேற்றைய தினமும் சில இடங்களில் மழை பதிவாகி இருப்பதாக தான் நமக்கு தகவல்கள் கிடைக்க வந்திருக்கிறது. ஆனால் ரொம்ப குறுகிய அளவு. நேற்று நள்ளிரவு நேரத்தில் குறிப்பாக ஒரு 12 மணி வாக்கிலெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம காரைக்காலே மழை வந்து பதிவானுச்சு. சில நிமிட மழை தான், ரொம்ப பெரிய அளவில் மழைன்னு சொல்ல முடியாது. பட் அதை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். பட் ஆனால் சில நிமிட மழையாக பதிவானது. அதன் பிறகு அந்த மழை வந்து நின்று விட்டது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் ஹையர் லேட்டிடியூடில் இந்த மாதிரியான கண்டிஷன்ஸை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். கடலூர் மாவட்டத்தில் இல்லை புதுச்சேரி மாவட்டத்தில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் நான் எதிர்பார்க்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது. புதுச்சேரி, சென்னை இடைப்பட்டு இருக்கக்கூடிய கிழக்கு கடற்கரை சாலை பகுதிகளில், சென்னை மாநகர் மற்றும் அதோடைய புறநகர் பகுதிகளில், செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், அதே போல் நம்ம திண்டிவனம், சென்னை இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகள் என பல இடங்களில் மழை பதிவாகலாம். ராணிப்பேட்டை, வேலூர் மாவட்டத்திலும் மழைக்கான வாய்ப்புகள் என்பது இருக்கும். திருவண்ணாமலை, வேலூர் இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில், ஆம்பூர், வேலூர் இடைப்பட்டு இருக்கக்கூடிய சில இடங்களில், சித்தூர், வேலூர் இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில், திருப்பதி, சித்தூர், திருப்பதி, திருத்தணி இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளிலெல்லாம் மழை பதிவானதென்றால் நீங்கள் வந்து மகிழ்ச்சி கொள்ளுங்கள். ஸோ அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் தமிழகத்திற்கு மழை வாய்ப்புகள் என்பது அதிகமாக இருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் இன்றுடன் ஒப்பிடுகையில் நாளை இன்னுமே பெட்டராக இருப்பதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஸோ கிடைக்கக்கூடிய வெப்பச்சலன மழையை நீங்கள் மகிழ்ச்சியோட வரவேற்று ஏற்றுக்கொள்ளுங்கள். ஸோ அதுதான் நம்ம வந்து சொல்ல முடியும். இனி வரக்கூடிய நாட்களுக்கும் வட தமிழகத்தில் மழைக்கான வாய்ப்புகள் என்பது கொஞ்சம் கூடுதலாக தான் இருக்கும். தென் தமிழகத்திலும் இன்னும் வரக்கூடிய நாட்களில் அவ்வப்பொழுது மழையானது பதிவாகும். மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை, திண்டுக்கல் மாவட்ட கிழக்கு பகுதிகள், திருச்சி மாதிரியான உட்பகுதிகள், டெல்டா மாவட்ட பகுதிகள், அதே போல் வட உள் மாவட்டங்கள், வடகோடி மாவட்டங்கள், ஸோ அனைத்துமே வந்து இந்த காலகட்டத்தில் பலனடையும். பார்க்கலாம் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில். இப்போ கடந்த 24 மணி நேர மழை அளவுகளை பொறுத்தவரையில் மஞ்சளாறு நான் சொல்லியிருந்த மாதிரி 45 மில்லிமீட்டர், வேப்பந்தட்டை 43 மில்லிமீட்டர், பெரம்பலூரில் 42 மில்லிமீட்டர், அதே போல் புதுவேட்டக்குடி பெரம்பலூர் மாவட்டம் 38 மில்லிமீட்டர், சேந்தமங்கலம் நாமக்கல் மாவட்டம் 36 மில்லிமீட்டர், நன்னிலம் திருவாரூர் மாவட்டம் 32 மில்லிமீட்டர், லாக்கூர் கடலூர் மாவட்டம் 28 மில்லிமீட்டர், திருவிடைமருதூர் தஞ்சாவூர் மாவட்டம் 26 மில்லிமீட்டர், நீடாமங்கலம் திருவாரூர் மாவட்டம் 23 மில்லிமீட்டர், கீழச்சர்வை கடலூர் மாவட்டம் 23 மில்லிமீட்டர், ராசிபுரம் நாமக்கல் மாவட்டம் 22 மில்லிமீட்டர், குருவாடி அரியலூர் மாவட்டம் 22 மில்லிமீட்டர், பார்வூர் நீலகிரி மாவட்டம் 21 மில்லிமீட்டர், மேடவாக்கம் சென்னை மாநகர் 20 மில்லிமீட்டர், தென்பெரநாடு திருச்சிராப்பள்ளி மாவட்டம் 18 மில்லிமீட்டர், அரியலூர் தாலுகா அலுவலகம் அரியலூர் மாவட்டம் 17 மில்லிமீட்டர், சிதம்பரம் கடலூர் மாவட்டம் 17 மில்லிமீட்டர், புதுச்சத்திரம் நாமக்கல் மாவட்டம் 17 மில்லிமீட்டர், சுத்தமல்லி அணை அரியலூர் மாவட்டம் 17 மில்லிமீட்டர், அம்மாப்பேட்டை ஈரோடு மாவட்டம் 15 மில்லிமீட்டர், கும்பகோணம் தஞ்சாவூர் மாவட்டம் 15 மில்லிமீட்டர், பாண்டவையாறு திருவாரூர் மாவட்டம் 14 மில்லிமீட்டர், மயிலாடுதுறை மாவட்டம் 13 மில்லிமீட்டர், அண்ணாமலை நகர் கடலூர் மாவட்டம், அண்ணாமலை நகருங்கிறது சிதம்பரம் தான், வேறு எதுவும் கிடையாது. ஸோ கடலூர் மாவட்டம் 13 மில்லிமீட்டர், சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு ரயில்வே ஸ்டேஷன்னு சொல்லலாம். கூடலூர் பஜார் நீலகிரி மாவட்டம் 13 மில்லிமீட்டர், அகரம் சிகூர் பெரம்பலூர் மாவட்டம் 12 மில்லிமீட்டர், கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூர் பகுதிகளில் 12 மில்லிமீட்டர், சின்கோனா கோயம்புத்தூர் மாவட்டம் 12 மில்லிமீட்டர், நடுவட்டம் நீலகிரி மாவட்டம் 12 மில்லிமீட்டர், அப்பர் கூடலூர் நீலகிரி மாவட்டம் 12 மில்லிமீட்டர், பிரயார் எஸ்டேட் நீலகிரி மாவட்டம் 12 மில்லிமீட்டர், அதே போல் டி பலூர் அந்த பகுதிகளில் பார்த்திங்கனாக்கா அரியலூர் மாவட்ட பகுதியாக அங்கே வந்து 12 மில்லிமீட்டர், சேட்பட்டு திருவண்ணாமலை மாவட்டம் 12 மில்லிமீட்டர், பள்ளிக்கரணை சென்னை மாநகர் 11 மில்லிமீட்டர், ஆனைமடவு அணை சேலம் மாவட்டம் 11 மில்லிமீட்டர், ஹரிசன் மலையாளம் லிமிடெட் நீலகிரி மாவட்டம் 11 மில்லிமீட்டர், மேடவாக்கம் சென்னை மாநகர் 11 மில்லிமீட்டர், கொள்ளிடம் மயிலாடுதுறை மாவட்டம் 10 மில்லிமீட்டர், தொழுதூர் கடலூர் மாவட்டம் 10 மில்லிமீட்டர், குடவாசல் திருவாரூர் மாவட்டம் 10 மில்லிமீட்டர்,
கேதர் விழுப்புரம் மாவட்டம் 10 மில்லிமீட்டர், செம்மனார் கோயில் மயிலாடுதுறை மாவட்டம் 10 மில்லிமீட்டர், பள்ளிக்கரணை சென்னை மாநகர், பள்ளிக்கரணையில் பல ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. ஸோ அங்கெல்லாம் வந்து 10 மில்லிமீட்டர் அளவு மழையானது பரவலாகவே பதிவாகியிருக்குது பள்ளிக்கரணையில். அவ்வளோதான். ஸோ இது போக வலங்கைமான், சோலையார் அணை, கிளான்மார்கன், சென்னை மாநகரில் மணலி, சோழிங்கநல்லூர் என பல இடங்களில் மழை வந்து பதிவாகியிருக்குது. ஸோ சில பகுதிகளின் நிலவரத்தை, குறிப்பாக 10 மில்லிமீட்டர் மற்றும் அதற்கு அதிகமான அளவு மழை பதிவாக இருக்கக்கூடிய நிலவரத்தை உங்கள் கூட நான் பகிர்ந்து கொண்டு இருக்கிறேன். இல்லை காரைக்கால் பகுதிகளின் நிலவரத்தை நான் பகிரலை. ஸோ அவ்வளோதான், இந்த காணொலியை நான் வந்து நிறைவு பண்ணிக்கிறேன். அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய அளவில் மழையெல்லாம் வந்து மேசிவாக பதிவாகலை. ஸோ அதனால தான் அதை நான் வந்து அதிகமாக வந்து பகிரலை. பார்ப்போம் வருங்காலங்களில் எப்படி இருக்குது, நாளைக்கெல்லாம் கண்டிஷன்ஸ் எப்படி ஃபேவரபுளாக இருக்குது, இன்றைக்கே இப்போ அடுத்த சில மணி நேரங்களில் எங்கெங்கே மழை பதிவாகுது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். இந்த மாதிரியான காணொலி உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுன்னா நீங்கள் இந்த காணொலியை லைக் செய்து கொள்ளுங்கள், உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் நமது யூடியூப் பக்கத்திற்கு மற்றும் முகநூல் பக்கத்திற்கு சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்து வைத்துக் கொள்ளுங்கள். மேலும் பல தகவல்களுடன் அடுத்தடுத்த காணொளிகளில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் இம்மானுவேல். நன்றி, வணக்கம்.